ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவங்கள், அது பெரியவங்களுடைய ஆலோசனைகள், அனுபவங்களை ஒரு ட்ரைனிங்காக இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ரோட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பெரியவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஐயா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன். பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறேன். ரெண்டு பெரியவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த ரோட்டில் ஒரு வயசானவங்க யாராவது ஒரு மயக்கம் அடைஞ்சு விழுந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், ஓடி போய் அவங்களை தூக்கி உதவி பண்ணுற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் பார்த்து எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ நல்லது பண்ணுது அப்படின்பாங்க. அதே கொஞ்சம் சரக்கு கிறக்க அடிச்சிட்டு கொஞ்சம் திமிரு வந்துடுச்சுன்னா ரோட்டில் போகிற பெரியவங்களை, அவங்கள அடித்தா யாருன்னு கேட்காதவங்கள, இந்த போதை வெறியர்களுக்கும் திமிரு வெறியர்களுக்கும் தங்களை அறியாத ஒரு திமிரு வந்துடும். அவங்கள பிடிச்சி அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க உடலாகவும் உள்ளத்தாலையும் கலராகவும் பல பல பிரச்சனைகளை அவங்கள தொல்லை கொடுத்து அதில் ரசித்து ருசி காண்பாங்க. இப்படி அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி ருசி காண்ற மனிதர்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையோ? நான் பார்த்துருக்கேன். ஈவன் அது ஒரு வகையான மன ரீதியான வியாதின்னு சொல்கிற அளவுக்கு கூட இருக்கும். அது குடும்பங்களில் கூட இருக்கும். அப்போ அவங்க இந்த ரெண்டு பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, கடவுள் நம்மளை எல்லா காலத்துலேயும் சோதிக்கிறது இல்லை, சில காலங்களில் சந்தோஷமாக கொடுக்குறாரு. கடவுள் நம்மளை எல்லா நாட்களையும் சோதிக்கிறது இல்லை, சில நாட்களில் சந்தோஷங்கள் கொடுக்குறாரு. அதில் எனக்கு வந்த மருமகா ரொம்ப தங்கமானவங்க அப்படின்னு. எப்படியா சொல்லிங்கண்ணா? ஆமாம், நான் மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்கும்போது எங்கள் அம்மா பொண்ணு பார்த்தாங்க. எங்களுடைய பிளட் ரிலேஷனில் வந்த பொண்ணு வீட்டில் அதிக வரதட்சணை எதிர்பார்த்து கேன்சல் ஆகி அந்த வரதட்சணையை கொடுத்துட்டு எனக்கு மனைவியாக வந்தா. ஒரு முறை என்னை விலைக்கு வாங்கி என்னை இத்தனை ஆண்டு காலம் பண்ண கொடுமைகளுக்கு எல்லையே இல்லை. சோம்பேறி. அவள் நல்லவளாக வாழ்ந்தால் அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு பெருமை. அதேமாதிரி ஆண்களும் சரி, ஒரு வீட்டுக்கு மருமகனாக போயிட்டு தன்னுடைய லைஃப்பை நல்லவங்களாக மாற்றிக்கிட்டாங்கன்னா அது அவங்க தாய் தகப்பன் எல்லாத்துக்குமே பெருமை, மனுஷனுக்கு பெருமை. இது பெருமையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தான். சோம்பேறித்தனத்துக்கு அடையாளமாக புக்கே எழுதலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வாழ்க்கை. மருமகளை பற்றி நான் சொல்லிக்கிட்டே போனோம்னா 1008 கதைகள் சொல்லலாம். அவ்வளோ நல்ல ஒழுக்கங்கள். அந்த பொண்ணு எங்களுக்கு கடவுள் கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னார். சந்தோஷங்க. இதை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க வீட்டில் நடந்த சம்பவம், கல்யாணத்துக்கு நான் நகை தாரேன் அப்படின்னாங்க. பரவாயில்லையே, கல்யாணத்துக்கு நான் நகை தாரேனா அப்படிங்கும்போது, எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது தான் கேட்டோம். அந்த வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போயிருக்காங்க. சொந்தம்தான். பொண்ணு அழகாக இருக்குது, நல்லா படித்த பொண்ணு, நல்ல எஜுகேஷனான பொண்ணு, அவங்க சமுதாயம், அவங்க கம்யூனிட்டி நல்ல ஒழுக்கமான பொண்ணு தான். ஆனாலும் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் என்ன அழகாக பிறந்தாலும் இந்த வரதட்சணையிலப்பே எல்லா குடும்பத்தையும் சீரழிக்கத்தானே செய்யுது. அதுக்கு எந்த தலைவர்களும் பிறக்கலையே. அப்படி அந்த பொண்ணுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு 25 பவுன் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பையன் நல்லவன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், நல்லா படித்த பையன். அவனுக்கு அந்த டிமாண்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சுருக்குல்ல. ஹீரோ ஹோண்டா வண்டினா என்ன ரேட்டு, எக்ஸல் வண்டினா இவ்வளோ ரேட்டு, புல்லட்டுன்னா இவ்வளோ ரேட்டு, காருனா இவ்வளோ ரேட்டுன்னா அவர் ஒரு கார் மாதிரி இருக்கார் சமுதாயத்தில். அதனால் அவருக்கு ஒரு டிமாண்டுக்கு இருக்குது. பட் இந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணால் அவங்க வைத்த சேமிப்புலேருந்து இவ்வளோ பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த மருமக அங்கே போகிறாங்க. சார், இந்த பெரியவருடைய மருமக அவங்க போய் நான் இந்த நகையை தரேன் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக். இந்த நகையை நான் ஏன் தரேன் அப்படின்னா, எனக்கு இன்னொருத்தங்க இந்த நகையை தரேன்னாங்க. அந்த நகையை விட அவங்க கொடுத்த ஐடியா எனக்கு பெருசாக இருந்துச்சு, அதைத்தான் நான் உனக்கு தரேன்.
இந்த உலகத்தில் அடிபணிஞ்சே போகிற வரைக்கும் நம்ம அடிபணிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். சில இடங்களில் துணிவாக முடிவு எடுக்கணும், புத்திசாலித்தனமாக முடிவு எடுக்கணும். எங்கள் மாமியார் எனக்கு வரதட்சணையை கேட்கும்போது எங்கள் அம்மாவால் கொடுக்க முடியாமல் சோகமாக உட்காந்துருந்தாங்க. இதை எனக்கு ஒரு பாட்டி சொன்னாங்க, நான் உனக்கு நகை தரேன், இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களும் இருக்கும், நீ பார்த்துருக்க பையனை பற்றி எனக்கு தெரியும், அந்த பையனை பற்றி நல்ல கேரக்டர்ஸும் சொன்னோம்னா ஊரில் இருந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் விட்டு வயசானவங்களுக்கு தன்னால் முடிஞ்சு 50 ரூபா 100 ரூபா காசை கொடுத்துக்கிட்டே போவான். அப்போ ஏன் தம்பி அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்குறா, ஆசீர்வாதம் வாங்குறா, 50 100 கொடுத்துக்கிட்டு போறியே அப்படின்னு கேட்டோம். அப்போ அவன் சொன்னான், எல்லா நண்பர்களும் வெளியூரில் இருந்தோ இல்லை எங்கேயோ இருந்து சம்பாதிச்சுட்டு வந்தாங்கன்னா தன் நண்பர்களோட போய் நல்லா தண்ணி அடிப்பாங்க, நல்லா ஊர் சுற்றுவாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க, சில கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கோயில் இந்த பெரியவங்க தான். ஏன்னா இந்த பெரியவங்களுடைய ஆலோசனை அவ்வளோ பெரியது, இது சாதாரண விஷயம் கிடையாது. நான் ஊரில் இருந்து வந்தேன்னா ஒவ்வொரு தாத்தா பாட்டிகளை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை வரலாறுகளை கேட்பேன். ஒவ்வொரு சூழ்நிலையில் வாழ்ந்து கடைசி நேரத்தில் பழுத்த நேரத்தில் உயிர் இருக்க நேரத்தில் சில தாத்தாக்களை தங்களுடைய பிள்ளைகள் நல்லா அன்பாக கவனிச்சுக்குவாங்க, சில தாத்தாக்களுக்கு கவனிப்பே இருக்காது, உயிர் இருக்கும் பட் கையில் காசு இருக்காது, ஏக்கத்திலே சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க. அப்படி சாகக்கூடிய தாத்தா கிட்ட ஒவ்வொருத்தையும் நான் உதவி பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருப்பேன். சில தாத்தாக்களுக்கு சரியான சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க. ஏன் சில கணவர்களுக்கு கூட சில மனைவிகள் சரியான சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. அவங்க லைஃப்பை அவங்க ஜாலியாக இருக்கணுங்கிற மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த தாத்தாக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நான் கண்ணீர் வடித்து என்னால் முடிஞ்ச ஒரு 50 100 கையில் கொடுக்கும்போது ஒரு 20 தாத்தாவுக்கு கொடுத்தாலும் கூட 100 ரூபா வச்சு பார்த்தாலும் 2000 ரூபா. அது நான் ஒயின் ஷாப்பில் போய் காலி பண்ணுறதுமா இந்த மாதிரி பெரியவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னாமா. அதனால் அந்த பையன் நல்லவன். இந்த வரதட்சணை கேட்குற மாமியார் கொடுமையானவா. இந்த உலகத்தில் பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி. இவங்க செய்கிற தப்புகளுக்கு எல்லையே கிடையாது. இந்த மாமியாரை அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 25 வருஷம் கழித்து தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது இவ்வளோ டிமாண்டை வைக்கிறதே ஒரு பெண்களும் அதிகமான பேர் இருக்காங்க. இந்த பெண்ணுன்னு ஒரு தகப்பன் தானே கஷ்டப்படுவான் அப்படிங்கிற உணர்வுகள் இருக்காது. அதனால் நீ அந்த பையனை பார்த்து இந்த காரியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. அந்த பையனை அதை எதிர்பார்த்து வந்தான்னா, நான் என் நகையை தரேன், நீ வாங்க, அதுக்கப்புறம் நான் ஃபைட்டை சொல்லித்தரேன், 22 செக்ஷனில் எப்படி கலட்டா பண்ணலான்னுட்டு அந்த மாதிரி கலட்டா பண்ணலாம், அதை இன்னொரு பார்ட்டாக பேசிக்கலான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். அந்த பையனை ரிலேஷன் ஆனோன்னா அந்த பொண்ணோட அம்மா தங்கச்சி வழியாக பார்த்து, எங்கள் சூழ்நிலை இப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்க அம்மா இப்படி கேட்குறாங்க, நானும் சுயநலக்காரி தான், இந்த ரோட்டில் வசதி குறைவானவங்க, வாழ்வியலில் முன்னேறதவங்க, அதாவது ஒரு டிவிஎஸ் 50 ஒரு எக்ஸிலே பார்க்கணும், நீ ஒரு கார் மாதிரி உன்னை தான் மாப்பிள்ளையாக பார்க்குறாங்க, உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு ஆசை தான், உனக்கு இவ்வளோ டிமாண்ட் இருக்குது உண்மை தான், பட் உங்கள்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை சொல்ல சொன்னாங்க, அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், எங்கள் அம்மா இப்படி எங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை இது தான், பட்டு உங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை இவ்வளோ டிமாண்ட் வைக்கிறாங்க, இதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவ்வளோதானே கொடுத்துட்டா போகுது, எங்கள் அம்மா கேட்டதை கொடுத்துருவோம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவரே அவர் நண்பர்கிட்ட சொல்லி அவங்க அம்மாவுக்கு கேட்ட நகையோடு 5 பவுன் எக்ஸ்ட்ரா தான் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, எப்படி குறிப்பீங்க கேட்டிருக்கேன்னா, அந்த அம்மாவுக்கும் தெரியுமா நம்ம டிமாண்ட் இதை கழட்டி விட்றதுக்கு தான் அவங்க சொன்னலாம், இல்லை எங்கள் தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தங்கிட்ட சொன்னோம், அவங்க அதனால் என்ன, அவங்க கேட்டது 20 பவுன், நான் கூட 5 பவுன் தரேன்னு சொல்லிட்டாங்க, அதனால் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க, அவங்களும் கல்யாணத்துக்கு வாரன்னு உடனே இவங்களுக்கு ஒரே குஷியாகி போச்சான். கல்யாணம் முடிஞ்சுதான். கல்யாணம் முடிகிறதுக்கு மாப்பிள்ளையே நகை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாராம், அம்மாவையும் சந்தோஷப்படுத்திட்டாராம், மாமியார் வீட்டையும் சந்தோஷப்படுத்திட்டாராம். அதுக்கப்புறம் அந்த மருமக எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, அந்த அம்மா சொல்லுவாங்களாம், எங்கள் வீட்டுக்கார் இன்னும் உயிரில் கலந்தவர், அவர் நல்ல மனுஷன், ஊருக்கு நான் ஒரு நல்ல மனைவியாக எப்படி வாழணுங்கிறது தினமும் நான் என்னை செதுக்கிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக வரதட்சணை வாங்காமல் நடந்துக்கிட்ட பெண்கள் எல்லாரும் நல்லவங்களுக்கு கிடையாது, வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி போகிறவங்களும் கெட்டவங்களுக்கு கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய லைஃப்பை உயர்த்துக்கிற சிந்திக்கணும்.
அந்த மாதிரி நான் வந்த நன்மைக்கு பதிலாக நல்லவங்க சொல்கிற வார்த்தைகளை மட்டுமே கேட்பேன். அன்னைக்கு அந்த பாட்டி சொன்ன ஒரு அருமையான ஆலோசனை, அதை நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரும் நல்லவர், அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரும் எனக்கு நன்மை செய்தார். அதனால் இது எல்லாத்துக்கும் வாய்ப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டு தான் எங்கள் கணவர், எங்கள் குடும்பம் நாங்களாம். அந்த வீட்டில் அந்த மருமக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டுக்காரிலேருந்து, மாமனார்லேருந்து, மாமியார்லேருந்து, அது அப்புறம் சிறுதொழில் செய்து அந்த குடும்பத்தை அப்படி ராசாத்தி மாதிரி நடத்திக்கிட்டு வந்தாங்களாம். அந்த மருமகளுக்கெல்லாம் எவ்வளோ நகை வேணாலும் கொடுக்கலாமே. கல்யாணம் பண்ணிட்டோம், அக்ரிமெண்ட்டில் நீ சைன் போட்டாடா மோனம் உன்னை நான் என்ன படுத்துகிறேன் பாடுறான்னு பாடுபடுத்துகிறவங்க வயசான முதியோர்களை அடித்து, இல்லை திறமையற்றவர்களை அடித்து கொடுமைப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற மனிதர்களில் ஆணும் இருக்கிறார்கள், பெண்ணும் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் கடவுள் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.